சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக 10 பாலங்களை இதுவரைக்கும் எந்த மாநகராட்சியும் கட்டினதில்லை. எந்த மாநகராட்சின்னா டெல்லி, மும்பை, கல்கட்டான்னு பாருங்க, அங்கெல்லாம் கூட மாநகராட்சி பெரிய பெரிய மாநகராட்சி அதெல்லாம் அவங்க கட்டினதில்லை. கவர்மெண்ட் கட்டும், ஹைவேஸ் கட்டும், பிடபிள்யூடி கட்டுவாங்க, அதே மாதிரி மத்திய அரசு கட்டும், இப்படிதான் கட்டுவாங்க, நெடுஞ்சாலைத்துறை கட்டும். ஆனால் கார்பரேஷன் கட்டினது கிடையாது. ஆனால் முதல்ல நான் தான் மேயராக இருந்தப்போ 96ல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னு பாலங்களை கட்டணும். அப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணோம். கம்ப்யூட்டர் ஸ்கூலில் கொண்டு வந்தோம். எல்கேஜி யூகேஜின்னு அந்த படிப்பு கொண்டு வந்தோம். அப்புறம் மாநகராட்சி திடல்லாம் சரி பண்ணணும். அப்புறம் பார்க்கெல்லாம் ஏற்படுத்தணும். அப்புறம் சுகாதார நிலையங்களை ஏற்படுத்தணும், மருத்துவமனைலாம் ஏற்படுத்தணும். இப்படி பல பணிகளை செஞ்சோம். இது 5 வருஷம் சிறப்பாக செஞ்சோம். அது ஒரு கட்டம். அடுத்தது இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம திராவிட மாடல் ஆட்சி என் தலைமையில் ஆட்சிக்கு வந்து அமைச்சராக நாம் பொறுப்பேற்று இந்த வடசென்னை பகுதிக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா தென்சென்னை தான் வளர்ந்துக்கிட்டு போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்சென்னையில் தான் நிறையா டெவலப்மெண்ட் இருக்கும். ஐடி பார்க் இருக்கும், டைடல் பார்க் இருக்கும், பார்க் இருக்கும், கிரவுண்ட் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இப்படி பில்டிங்ஸு நல்லா வந்துட்டு இருக்கோம். காரணம் இது வந்து ஒரு நெருக்கடியான மாவட்டம். இது நெருக்கடியான இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனால் இது டெவலப் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணோம். ஆட்சிக்கு வந்தோடனே என்ன பண்ணோம்னா வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக 4000 கோடி ரூபாய் அதுக்காக நிதியை ஒதுக்கி இன்னைக்கு 3 இந்த வடசென்னை பகுதிக்கு, குறிப்பாக ஆர்கே நகர் பகுதிக்கு 1 முடிஞ்சாச்சு, திறந்து வச்சாச்சு. அதெல்லாம் நான் இப்போ வந்தேன். இன்னொன்று முடிகிற ஸ்டேஜில் இருக்கு. இன்னொன்று அடிக்கல் ஆட்டிருக்குமா, அடிக்கல் ஆட்டி. இப்படி அது மட்டும் இல்லை, திருமண மண்டபங்கள், ஸ்கூல்ஸ் டெவலப்மெண்ட்டு, விளையாட்டு காம்பஸ் 2 கட்டியிருக்கிறோம். ஆக இப்படி பல பணிகளை செஞ்சுருக்கிறோம். ஆகவே தான் அந்த உரிமையோட உணர்வோட நான் உங்களை கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இதே மாதிரி வடசென்னை வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்து இன்னைக்கு வடசென்னை வந்து தென் சென்னையோட போட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த வடசென்னை வளர்ந்துருக்கு. இதை பார்த்துட்டு தேர்தல் அறிக்கையில் கூட இப்போ சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்னா, எப்படி வடசென்னை வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்து வடசென்னை வளர்த்துருக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டம் வளர்ச்சி திட்டம், தஞ்சை மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டம், மாவட்டத்தின் வளர்ச்சி திட்டம், வளர்ச்சி திட்டத்தை போட்டு அங்கே 5000 கோடி 10,000 கோடி செலவு செஞ்சு அதையும் செய்யணும்னு சொல்லி இருக்கோம். காரணம், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியம். அதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை சொன்னமோ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். உதாரணமாக சொன்னோம்னா, நம்ம சொன்னோம் கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னோம். ஒவ்வொரு வீட்டு பெண்ணுக்கும் அந்த தொகையை கொடுப்போம், குடும்பத் தலைவி கொடுப்போம்னு சொன்னோம். என்னன்னு சொன்னாங்க, அது நடக்காது, சும்மா புல்றா விடுறாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்த உடனே கொடுக்கணும்னு நினச்சோம், முடியல. காரணம் நிதி பற்றாக்குறை. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக வச்சுட்டு போயிருந்தாங்க கடந்த ஆட்சி. அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி, கொரோனா காலம் வேறு, அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி ஒரு 4-5 மாதத்தில் மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 1000 ரூபா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ 1000 ரூபா மாதம் 15ஆம் தேதி பேங்க்குக்கு வருதா இல்லையா சொல்லுங்கள்? வருதுல்ல? கரெக்டாக வருதுல்ல? அது ரைட். இப்போ மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே எவ்வளோ உயர்த்த போகிறோம்? நம்புறீங்களா? அதை நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குல்ல? இப்போ சத்தமாக தான் சொல்லுங்களே. இருக்கு, நம்பிக்கை இருக்கு. சரி. ஆக 2000 ஆக்க போகிறோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது ஒருத்தராவது 2 பேராவது பலன் பெறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த குடும்ப தலைவி 1000 ரூபா போதா உரிமை தொகை. அப்புறம் அடுத்தது என்ன, நான் முதல்வர் திட்டம்.
நான் முதல் இருக்கேன் நீ. வெரி குட். என்ன பேருண்ணா? முகமது ரஃபி அவின். வெரி குட். என்ன பண்ண? என்ன செகண்ட் பிஏவா? தேர்ட் இயர் பிஎஸ்சி. வெரி குட். பார் உதாரணம் அவரே. நான் முதல்வன். அதே மாதிரி தமிழ் புதல்வன் அந்த திட்டம். லேப்டாப் தமிழ் புதல்வன். அப்புறம் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், அது 1000 ரூபா. அம்மா இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் ஏன் வந்து இதெல்லாம் பேசணும்? போ இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நான் ஏன் வந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. போ இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும், அவ்வளோதான். $2000 பட்டா பட்டா அதான் முக்கியம். இது வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பட்டா வழங்கின ஒரு ஆட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி தான். தமிழ் புதுமை திட்டம், புதுமை பெண் திட்டம், அந்த 1000 கூட உயர்த்தி 1500 ஆக்க போகிறோம் இல்லையா? 1500 அதுவும் ஆக போகுது. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? தெரியும். இப்போ இன்னொன்று அறிவிச்சிருக்கோம், ஆட்சிக்கு வந்தோன்னா புதுசாக ஒன்று அறிவிச்சிருக்கோம், இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டம் தெரியுமா? இல்லத்தரசி திட்டம் எவ்வளோ? நீங்கள் கொஞ்சம் லேடிஸ் சொல்லிட்டோம். எவ்வளோ லேடிஸ் சொல்லிட்டோம்? 8000. 8000 தானே? அதில் என்னென்ன கொடுக்க போகிறோம்? ஸ்டவ்வு, கிரைண்டரு, மிக்சி, வாஷிங் மிஷினு, டிவி, சொல்லிக்கிட்டே போகலாம். இதை வந்து உங்கள் சாய்ஸு, லேடிஸோட சாய்ஸ் தான். தயவு செஞ்சு உங்கள் ஹஸ்பண்ட்லாம் கேட்டுறாதீங்க, வீட்டுக்கார்ட்ட கேட்டுறாதீங்க. ஏன்னா ஏதாவது குழப்பி விட்டுருவாங்க உங்களை. அதை வாங்கினா நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு குழம்பி விடுவீங்க. அப்புறம் பிரச்சனை வரும் உங்களுக்குள்ள. ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுவாங்க, அண்ணன் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்லாம். கவலைப்படாதீங்கண்ணா, நான் வந்து சமாதானம் பண்ணி வச்சிடறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் முன்னேறணும், உங்களுக்காக தான். உங்களுக்கு இருக்க உரிமை அது. கலைஞர் உரிமை தொகைக்கு பேர் வச்சோம். நீங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்க. உதாரணமாக காலையில் எழுந்திரிக்கிறீங்க, 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சிடுவீங்க. ஏந்திச்சோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போய் தண்ணி தெளித்து, வாசல் தண்ணி தெளித்து, கோலம் போட்டு, அதுக்கு பிறகு சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்த்தும் திமுக அரசின் திட்டங்களை அவர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம்.